ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இவங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி. அண்ட் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது வந்து லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு எங்கே வந்து ட்ரைனிங் லொக்கேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அந்த ப்ரிஃபர்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து 3 லொக்கேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பும் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நேட்ஸ் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண சொல்லி அது மூலியமாக தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேட்ஸ் போர்ட்டலில் வந்து அப்கிரேட் ஆகிருக்கும். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் தான். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து வேறு எந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பும் பண்ணதில்லை, பட் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது டிகிரி முடித்து இம்மீடியட்டாக ஜாபுக்கு தேடுறவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்க, இது வரைக்கும் நான் எந்த வேலைக்குமே போகல அப்படின்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஏஜ் க்ரைட்டீரியா மட்டும் பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 வரைக்கும் இருக்கலாம். எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5000 வேக்கன்சி. ஸோ இருக்கிறதுலே நான் பார்த்த நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஹியூஜான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ தாராளமாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு பேங்கிங்கில் இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டிசிப்ளினில் வந்து யூஜி டிகிரி வாங்கியிருக்கணும். அண்ட் இதோட ட்ரைனிங் சொன்ன மாதிரி 12 months ஆஃப் ட்ரைனிங். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது காஸ்ட் வைஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 199, அதாவது 200 சீட்டு கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் ஒரு 4 சீட் இருக்குது. மொத்தமாக இந்த மாதிரி 5000 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஏஜ் லிமிட், அதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்கன்றதையும் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டியிருக்கிற இந்த நேட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடைச்சதுக்கப்புறமா அதை லாகின் பண்ணி இந்த வெப்சைட்டில் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ஆஃப் பரோடாக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த info@bfsissc.com இப்படின்ற இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். இந்த இமெயிலில் போய் அவங்க கொடுத்துருக்கிற லிங்க்கில் நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட நேட்ஸ் போர்ட்டலோட என்ரோல் ஐடி அண்ட் நாப்ஸ் போர்ட்டலோட அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெரியும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸும் வந்து 100. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 minutes. அண்ட் இதோட டெஸ்ட் டைப் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், குவான்டிடேட்டிவ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இது மூணும் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில், ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. அண்ட் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது. இங்கே அதே மாதிரி என்னென்ன ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் டெஸ்ட்டு, அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் ஃபிட்னஸ், அதுக்கப்புறமா ஃபைனல் செலெக்ஷன், இந்த மாதிரி போகும். அண்ட் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது அண்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது. இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரெயினிங். இதை வந்து ஒரு எம்ப்ளாயி கேட்டகரியில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்டைஃபன் எப்படி இருக்குன்னா மாதம் 15,000 கொடுக்குறாங்க. பட் எந்த அலோவன்சஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 200, பிடபிள்யூபிடிக்கு 200, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 800, அதுலேயே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 ருபீஸும் போட்டிருக்காங்க. ஸோ
இதை அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டில் எங்கெல்லாம் எந்த லொக்கேஷன் சென்டர்லலாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ செங்கல்பட்டுலேயே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, முடிச்சூர், நந்திவரம் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இது 5000 வேக்கன்சிஸ்ன்றதுனால நீங்கள் உங்கள் ஊர்லேயே தாராளமாக எழுதலாம் இந்த எக்ஸாம்லாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து வேலைக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது 5000ன்றது ரொம்ப ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி. ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.